இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். கிராணி சாப்டர் 2ல் தான் நம்ம எந்த எஸ்கேப்புமே கம்ப்ளீட் பண்ணலை. கிராணி சாப்டர் 1லேயும் தான். ஸோ இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப்பு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்றைக்கும் நம்ம யார்கிட்டையும் அடி வாங்காமல் டே 1 தப்பிச்சு வந்துருக்கோங்க. டே சொட்டை என்னடா டே சொட்டைன்னு சொன்னீங்க, சொட்டை இருந்துச்சா? ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அப்படியே போய் கேம்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நான் வந்து என்னோடய பிளான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடாக நம்ம மேலே போயிடணும். மேலே போனதுக்கப்புறமா அந்த ஜெட்டி தலையன் இருப்பான்ல, அந்த ஜெட்டி தலையனோட ரூமுக்கு போனோம். அந்த ஜெட்டி தலையன் ரூமுக்கு போனோம். அந்த ஜெட்டி தலையன் ரூமுக்கு போனதுக்கப்புறமா அங்கே என்னோடய சீக்ரெட் பேஸ் இருக்குது. அந்த சீக்ரெட் பேஸில் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் கிடைக்கலாம், இல்லாட்டி நல்லா கரெக்டாகவும் ஹைட் பண்ணிக்கலாம். ஓடு நிற்காம ஓடு நிற்காம ஓடுறா, சீக்கிரம் ஸ்பீடு. மொட்டை டே மொட்டை, ஏன்டா டே ஆஹோ அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்துட்டான்டா. எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கிராணி வரும்போது, கிராண்ட்பா வரும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு வேறு மியூசிக் இருந்துச்சு. டோன் அப்படி என்னமோ ஒரு மியூசிக் இருந்துச்சு. இது வந்து செம்மையாக இருக்குது, செம்ம ஹாரர் மியூசிக் மாதிரியெல்லாம் இருக்குது. அது பாட்டை கேட்டாலே பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம நீ மேலே போய் பார்ப்போம். டே மொட்டை இருக்கியாடா? இல்லைங்க. அப்படியே பார்த்துட்டான்டா. பல்ல. ஓகே தான், இன்னும் ஸ்டாப் ஆகிட்டான். டே என்னடா மொட்டை, ஒரு வேளை பார்த்துட்டானா? டே மொட்டை, நான் ஒளியறது பார்த்துட்டியாடா? டேய் பார்க்கல தானே, எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி. பார்த்துருக்க மாட்டேன். ஓகேங்க, பார்த்துருக்க மாட்டாங்க, அவன் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டான். வெளியே போகலாமா வேண்டாமா? அப்புறமா நம்ம சேனலுக்கு எல்லாருமே லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் தப்பு சொல்லலை. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். டேய் மொட்டை, ஏன்டா டேய் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவியா? உங்ககிட்ட அடி வாங்குறேன். காது கேட்காதவன் போகிறான் பாருங்க. அப்படி போட்டோம், நம்ம சீக்ரெட் பேஸ்க்கு போயிடலாம். ஓடு நிற்க மாட்டோம். சீக்ரெட் பேஸ்க்கு வந்தாச்சு. குமிச்சிரு. ஆனால் பிஸ்டல் பிஸ்டல் இல்லைங்க, அது எங்கேயோ பார்த்துருக்கேனே. இதில் தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டன் கன்னு. டே மொட்டை, உனக்கு இருக்குடா இன்னைக்கு. அப்படிதான், அங்கே ஒரு மொட்டை மண்டை இருக்கான். இந்த மொட்டை மண்டையை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இன்னொரு மொட்டையாக இருப்பானே, அதான் வரான் பாருங்க மொட்டை மண்டை. முட்டை ஊற்றிட்டு வரான் பாருங்க மொட்டை. வாட டேய் என்னடா அடிச்சுட்டு? என்னங்க மன கஷ்டமாக இருக்கு. டேட்டு நானா டேட்டுவானு மன கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கள, லைக்காவது பண்ணீங்களா? அதுவும் பண்ணலை. அதனால தானே. பரவாயில்ல விடுங்க. இந்த வாட்டி அந்த மொட்டைக்கு இருக்குது. நம்ம ஸ்டன் கன் இங்கே தான் இருக்குது. சீக்கிரம் ஸ்டன் கன் ஆடு. ஓகேங்க, நம்ம எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. மொட்டை வாடா ஒன்று அடி பின்னிடணுங்க. டே என்னடா அது எடுக்க முடியல? அப்படின்ட்டு சவுண்டு கேட்கலையே. சொட்டை நீ வரல. டே மொட்டை சீக்கிரம் தள்ளுடா. டே மொட்டை போங்கடா, தள்ள மாட்டீங்களா? வந்துடுச்சு பூடா வந்து பூச்சூடா. சொட்டை என்கிட்ட கண்ணு இருக்குல்ல, சுற்றுவான் போட்டு இருக்கணும். அடிச்சு புசு அடிச்ச புசா. ஏய் சொட்டை என்ன? டேய் என்னடா மொட்டைன்னு கூப்பிடுவல்ல? மொட்டை கிட்டேருந்து வாங்கின அடி தெரிஞ்சா மொட்டை மண்டையிலே அடிச்சிருப்பானே. எப்படி என் புருஷனோட பவர்? சொட்டை என்ன நீ அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? நீயே அடித்தா? அவன் தானே அடித்தான். பேசாமல் போச்சு. ஓகே, சொட்டை அப்படியே போகுது. இங்கே முன்னாடி தான் நம்ம கேமும் இருக்குது. சீக்கிரமாக போய் எடு. மறுக்கையாக பாத்திர போகுது. சீக்கிரமாக போய் எடுத்துட்டு அது மேலே ஏறதுக்குள்ளே சீக்கிரமாக அடிக்கணும். ஏய் ஆமாம் விடுறா. ஆமாம் எடுத்தாச்சு.
ஏய் சொட்டை, என்கிட்ட இப்போ ரியலாக கன் இருக்கு, இங்கே பார்த்துக்கோ. ஆர்டிஷோ என்னது அது? என்னமோ இருக்கு. ஒரு விக்கெட்டு காலி. ஆஹா எங்கே? ஆஹா ஆஹா எங்கடா இருக்க? ஓகே, மொட்டை நான் போட்டு தள்ளிட்டோம்ல. ஆமாம். ஸோ பயப்பட தேவையில்ல. கேஸலின் எல்லாம் எனக்கு தேவையில்லடா. சீக்கிரமாக தேடி பார்ப்போம். ஏதாவது கொடுங்கடா ப்ளீஸ். டே 2 வரைக்கும் அடி வாங்கிட்டேன்டா. ஓகே, நோ ப்ராப்ளம், தேடுவோம். இங்கே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அடப்போங்கடா. அங்கே பாருங்கள், அது ரொம்ப எனக்கு பிடிக்காதுங்க. அந்த கேம்லேயே ரொம்ப இடுக்கமாக இருக்கும் அது. அதுக்குள்ளே ஒரு கபோர்டு வேறு தேவை அந்த மொட்டைக்கும் சொட்டைக்கும். ஆனால் கிராணி 3 விட அது பெரிய வீடா தெரியல. உங்களுக்கு வந்துட்டு கிராணி 3வது வீடு பிடிக்குமா, கிராணி 2 பிடிக்குமா, இல்லை கிராணி 1 பிடிக்குமா, இல்லை கிராணி 2 பிடிக்குமா? எனக்கு வந்து கிராணி 2 பிடிக்கும். உங்களுக்கு கிராணி 1ஆ இல்லை கிராணி 3ஆனுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஏன்டா கிராணி 2வே அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், நானே அன்னைக்கு ஃபஸ்ட்டு கிராணி 2 அப்லோட் பண்ணலை, கிராணி 1க்கு அப்புறமா அவனே மாட்டேன். அப்பா அதெல்லாம் நிற்க முடியாது, நீயே வந்து பிடிச்சிக்கோ. பாட்டா பாய் பாய். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல மியூசிக்கு, மொட்டையும் வரும்போது சொட்டையும் வரும்போது. அப்புறமா என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், கிராணி 3 பிடிக்குமா, கிராணி 1 பிடிக்குமா, கிராணி 2 பிடிக்குமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா எனக்கு கிராணி 2 பிடிக்கும். எல்லாமே சொல்லியாச்சுல்ல. மொட்டையும் வரான். மொட்டை ஐயோ தேவையில்லாமல் போய் எட்டி பார்த்துட்டேன். வரான் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாசக்காண்டி கோர்த்த தாண்டி ரயிலு வண்டியிலே, வரான் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாச தாண்டி கோட்டை தாண்டி ரயிலு வண்டியிலே. ஓகே, அப்படியே வந்தாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? கிளாஸ் வியூஸா? தேவையில்லைங்க. ஓடி வந்ததில் மொட்டை எனக்கு மூச்சு பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இருமுனா. ஸோ அப்படியே போன மொட்டையை காணோம், சொட்டையும் காணோம், மொட்டையும் காணோம். நமக்கு நல்லது சீக்கிரம் போடா, பாட்டு பாடாதெல்லாம் மண்டா பயனே, அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. அப்படியே போய் இந்த இதை கனெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். டான் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக போயிடுச்சுங்க டே 2ல் அடி வாங்கினது. தான் மொட்டையா மொட்டை ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துகிற அப்படின்ட்டு பேசுக்கு வருதுவே. ஓகே, சீக்கிரம் ஒழிஞ்சுக்கலாம். இங்கே மொட்டை வரையாடா. எனக்கு அந்த ஊத்தப்பள்ளி கிழமை சுத்தமாக பிடிக்காதுங்க கைஸ். சரி, ஏகே பஸ் எங்கேயாவது பார்த்தீங்க சொல்லுங்கள். அப்புறமா நான் சொன்னது கிளவிக்கிட்ட கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க, ஓகேங்களா? நானே ஏகே பாஸ் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அடப்பாவி மொட்டை, இதை அப்போவே சொல்லேன் தான் ஒன்றை பயந்துருக்க மாட்டேனே. ஆனால் சொன்னி வாய் மூடலை, அதுக்குள்ளே எஹே அப்படின்ட்டு கிராணி சிரிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. மொட்டை நான் மிளகா அரைச்சிடும்னு நினைக்கிறேன் கிளவி. மொட்டை இருக்கியாடா? கிராணிக்காக தான் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் நம்மளை, இந்த கிராணியோட கட்டாயத்தால். கிராணி என்னானே மொட்டை எனக்கு என்ன பிடிக்கும்ன்றான். வேண்டா சூ கிராணி கிட்ட மாட்டி விட்டுற வேண்டாம், பேசாமல் மாட்டி விட்டுறலாமா? வேண்டாங்க, பாவம். அவனே நாம் இல்லைன்ட்டு சொல்லியிருக்கான் உங்ககிட்டலாம். ஸோ அவனே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான் பூத பையன். நீங்களே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க? ஸோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 1 மில்லியனுக்கு இல்லை 1 மில்லியனெல்லாம் தாண்டி பெஸ்ட்டு யூடியூபராக ஆகணும், மிஸ்டர் பீஸ்டெல்லாம் தாண்டணும். அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இப்போ தான் 200 சப்ஸ்கிரைபர்ஸ், இல்லை 200 கூட ஆகலை. நீ ஒரு 10-11 சப்ஸ்கிரைபர்ஸாக ஆயிடுச்சுன்னா 200 ஆயிரும். மொட்டை இப்போ தான் கிராணி இல்லைல்லடா, அடிக்காதடா. ஆனாலும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஓகே கைஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் உங்களுக்காக அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஊறுப்பட்டதால் இது பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கிராணிஸ் மோட்ஸு. அதெல்லாம் உங்களுக்கு வேணாமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராணி சாப்டர் ஃபுல்லாக இந்த கிராணியோட கிராணி 1 கிராணி 3ல் ஃபுல் எஸ்கேப்ஸே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நீ எந்த எஸ்கேப்பும் இல்லை. அப்புறமா என்னென்னா வேறு கிராணி 2ல் இன்னும் எஸ்கேப் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது. அப்புறமா ஹெலிகாப்டர் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, ஹெலிகாப்டர் தான் இருக்குது.
ஹெலிகாப்டருக்கு அப்புறமா வேறு ஒன்றும் இல்லை, போட் எஸ்கேப் இருக்குது. போட் எஸ்கேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பயப்பட தேவையில்ல. அதான் கிளவி வருது. கிளவி என்ன நீ வந்துருக்க நீங்கள்? கிளவிய தள்ளு, சரி வருவோம், தள்ளு தள்ளு தள்ளு. பே அட அங்கே பாருங்க, கிளவிக்கு இத்தனோண்டு காடு தான் இருக்குது. கிளவி ப்ளீ அம்மா என்னங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்துருச்சு. வந்துருச்சு, என்ன கொடுமடாது. கிளவி போயிரு ப்ளீஸ். அப்படி வந்துருக்கு இந்த கிளவிய. பாஸ் ப்ளீஸ்டா என்கிட்டயும் அடி வாங்கிடுறா ப்ளீஸ்டா. மொட்டை என்கிட்ட மட்டும் தான்றா நீ அடி வாங்குற. ப்ளீஸ் 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 செஞ்சு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. போ போ சோ 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 சோ. இந்த கிளவியால் முடியலைங்க, தொல்லை பண்ணுது. நான் கெஞ்சி கேட்குது அடி வாங்குறதுக்காக. ப்ளீஸ் ஆமாம் ப்ளீஸ். கிளவி சோ டென்ஷன் ஆகுது உன்னை பார்த்தாலே. பா உன்னை இங்கே பாருங்கள் ட்ராப்பு போட்டு போகுது. இந்த கிளவியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே புரியலங்க. ட்ராப்பு கிளவி என்ன சவுண்டு டிங் பிங் அப்படின்ட்டு. ஓ கிளவி பியானோ வாசிக்குதா? கிளவி போயிட்டு வரேன். பியானோ வாசிச்சுட்டு இருக்கீங்க கிளவி. அட என்ன எழுதுறா? ஷாக் இருக்கு. ஏதாவது கொடுங்கடா எஸ்கேப் பண்ணுறதுக்கு. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னதுரா அது? சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. ஐயோ சிசிடிவியோட பார்த்துட்டாங்க மொட்டையை. ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறான்? நீ இல்லை சொட்டை இல்லை மொட்டை இல்லை சொட்டை இல்லை மொட்டை சொட்டை ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்கோ? ஏய் ஏங்கடா டேய் மொட்டை இருக்கியா? இங்கே எங்கெங்க அவன் கேமரா வச்சுருக்கான். கிங் 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 அப்படின்னு சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஓகே அப்படியே போகலாம். ஐயோ இன்னொரு வாட்டி அடி வாங்கிட்டேன்னா சோதி முடிஞ்சிடும். மாட்டேன் இவ்வளோ நேரம் வரலையாடா, இப்போ மட்டும் ஏன்டா உனக்கு அவசரம்? ஓகே அப்படியே போவோம். ஐயோ கன்னு எங்கே போட்டேன் தான். எங்கே இருக்குங்க கன்னு? இந்த கன்னு எடுத்துட்டேன். மொட்டை நான் வரேன். என்ன மொட்டை எனக்கு ஷூட் பண்ணதில் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஏய் மொட்டை டேய் சொட்டை எங்கே இருக்கீங்கன்ட்டு தெரியல. மொட்டை மேலே போயிட்டான். சொட்டை தான் எங்கே இருக்குன்னு தெரியல. சொட்டை நான் அங்கே ஆளையே காணோம். உன்னை தேடி வந்து அடிக்கணுமா? இப்போ மட்டும் வரமாட்டேங்கிற. எனக்கு சீக்கிரமாக போய் சாவி எடுக்கணும். மொட்டை என்கிட்ட ப்ளீஸ் கிளவி சீக்கிரமா. இந்த கிளவியெல்லாம் என்ன பண்ணுறது? அப்பா வந்துருச்சு. சீக்கிரமாக அந்த இது கூட எடுக்க வேண்டாம். அந்த ஸ்டன்கான சீக்கிரமாக போட்டு ஓடு 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 நிற்க ஓடு. மொட்டையை மறந்துட்டேன். ஐயோ ஐயோ இன்னைக்கு எனக்கு அழுக்கிறியாக வருதுங்க. ஏன்னா 2 காரணம் இருக்குது. 1 நீங்கள் யாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. 2 டே 2 வரைக்கும் ஆயிட்டேன். இந்த 2 இதாக தான் என்ன பண்ணுறது? எல்லாம் என்னோட நிலைமை. என்ன பண்ணுறதுங்க? நான் வேறு பிஸ்து விட்டுட்டு வந்துட்டேன் கிளவிக்கிட்ட. ஆனால் டே 2 ஆயிடுச்சு. டே 3 ஆகாமல் தப்பிக்கணும். டோர் லாக்கா தேவையில்லை. ஸோ இதுக்குள்ளே ரெஞ்சா தேவையில்லை. இது மறந்து போயிடுச்சுங்க. அந்த கிராணியில் எதுக்கு ரெஞ்சு யூஸ் பண்ணணும் சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஸோ இதில் என்னெல்லாம் வேணும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு. நான் என்ன தெரியுமா நினச்சேன்? பக்கத்தில் போய் அப்படியே முட்டி டோர் ஓப்பன் பண்ணலான்னு நினச்சேங்க. இப்படி ஆயிடுச்சு. அடிச்சு கஷ்டமாக இருக்குங்க. நான் எப்படியெல்லாம் விளையாண்டுருந்தேன். டே 1லேயே எஸ்கேப் ஆகி பெஸ்ட் யூடியூபர் ஆகணும்ன்ட்டு கனவு இருந்துச்சு. அதெல்லாம் அட்டிஷுன்னு போயிடுச்சு. கிராணி 1ல் 10ல் எஸ்கேப் மட்டும்தான் நம்ம டே 2 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்புறமா இதுலேயும் டே 2 ஆயிருக்கு. அந்த ஸ்பைடர் ரொம்ப பிடிச்சாங்க. மொட்டை
ஏன்டா அப்படி சட்டன் என்ட்ரி கொடுக்குற? ஒன்னெல்லாம் பக்குண்டாயிடுச்சு. சுபா சட்டன் என்ட்ரி. கிளவி வருது. கிளவி பாரு, கிளவி பாரு, கிளவிய மாட்டாப்பா, கிளவிய பாரு, கிளவிய பாரு, கிளவிய பாரு. கிளவியெல்லாம் அப்புறமா படுத்துற போதும். நம்ம சீக்கிரமாக போய் மொட்டையங்கலத்தில் இருக்கிற சாவி எடுக்கணுங்க. அதுதான் கஷ்டம். கிளவி போயிடுச்சு. இந்த ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். மொட்டை சீக்கிரமாக சாவி கொடுறா. இங்கே இந்த சாவி தள்ளு 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 தள்ளு. இந்த மொட்டை அப்படியே அட்டி ஒத்தச்சு சாவி எடுறா, சாவி எடுறா, சாவி எடுறா, சாவி எடுறா. மம்மி போயிடுச்சு. நடப்போங்கடா. இங்கே அந்த கிளவி. கிளவி இங்கே இருக்க, வா சீக்கிரம் வா, உனக்கு வச்சிருக்கேன். இங்கே கிளவி கிளவி தாய் கிளவி தாத்தா தாய் கிளவி நான் குடும்பம் எடுத்துட சொட்ட கிளவி கிளவி என்ன ஆச்சு அட்டிஷா அப்பிஷா. ஒன்னெல்லாம் கண்ணில் அடிக்கக்கூடாது, மூஞ்சிலே கையில் அடிக்கணும்னு ஆசை இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் அப்டேட் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது இருப்பாங்க மாண்டப்பா. எனக்கு இதுக்குள்ளே வெப்பன் கீ வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க சில டைம். ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே. கிளாஸ் ஃபியூஸு ஒன்றுமே இல்லை நமக்கு தேவையான பொருள். இன்றைக்கி நான் ரொம்ப சங்கடமாக இருக்கேங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட யார்தான் சொல்லிட்டேன். ரென்ச்சு எதுக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுங்க. அந்த ஜெட்டி தலையனோட தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தானே ரென்ச்சு. போடு தக்காளியா, நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஞாபகம் வைக்கிறவனுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஞாபகம் வந்துச்சு பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லை, ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சொட்டக்கிழவிக்கிட்ட இல்லை இந்த கரண்ட்டுக்கிட்ட. ஆனால் சொட்டக்கிழவிக்கிட்ட மட்டும் அடி வாங்கக்கூடாதுங்க. அதுக்கிட்ட தான் நம்ம மானமே இருக்குது. அதுக்கிட்ட மட்டும் அடி வாங்கக்கூடாது, அதுதான் நம்மக்கிட்ட அடி வாங்கணும். ஸோ டே ஜெட்டி என்னடா அப்படியே இருக்க? அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஜெட்டிலே அடிச்சாச்சு. என்னடா சவுண்டு? காது வலிக்குது. சிலிண்டரி நான் விட்டுறேன்ன ப்ளீஸ். சோபா காது செம்ம வலிங்க. ஓகே பேட்லாக்கி அங்கே தான் இருக்குது. நான் கற்றுது. சிலிண்டரி நான் ப்ளீஸ் விட்டுரு. அவன் பையன் கொஞ்சம் நேரத்தில் உசுறு வந்துடும் அவன் பையனுக்கு. சோபா என்ன கொடுமைப்படுத்துது. ஓகே பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பேட்லாக்கியை கொண்டு போய் ஓப்பன் பண்ணணும். மொட்டையன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் சிலிண்டரின்னு ஒரு நிமிஷம் பயப்படுத்திட்டு கத்தி சோபா. ஓகே கைஸ், இந்த வாட்டி சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ நமக்கு என்ன வேணும்னா அந்த வயர் எடுக்கிறதுக்கு செயின் கட்டர் வேணும், அப்புறமா க்ரோபார் வேணும். இந்த 2 பொருள் தான் தேவை. இதை தூக்கி போட்டுடலாம். யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டன் கன் எடுத்துகிட்டு ரெடியாக இருந்துக்கலாம். யாரது யாரது சொட்ட கிளவி பேயது? என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? மொட்டை நகை. என்ன மொட்டை படுத்து தூங்குறாங்க. இன்னும் கொரட்டை சவுண்டு பாருங்களேன். ஓகே அந்த செக்யூரிட்டிக்கு நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. அவனை போட்டு தள்ளலான்னு வந்தால் தூங்கிட்டு இருக்கான். நம்ம சீக்கிரமாக போய் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணலாம். இப்படியே போயிடலாம். அப்படியே போகிறதா ஜெட்டாக வருது பாருங்க அவன் வாயில். ஜெட் அப்படின்ட்டு. ஓகே நம்ம சீக்கிரமாக மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணணும். கிளவி வந்துடாத ப்ளீஸ், வந்துடாத ப்ளீஸ் வந்துடாத ப்ளீஸ். ஓகே கிளவி எங்கேயும் இல்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்பார்க் ப்ளக்கு தேவையில்லை. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா இதுக்குள்ளையாவது கொடுங்கடா ப்ளீஸ். ஒன்றுமே இல்லைங்க, என்ன கொடுமடாது. ஓகே அப்படியே மேலே வருவோம். இதுக்குள்ளே க்ரோபார் கிடச்சா நல்லா இருக்கும். எஸ், போடு தக்காளி க்ரோபார், போடு கத்திரிக்காய், போடு பூசணிக்காய், எல்லாமே போட்டாச்சு. இதுக்குள்ளே வெப்பன் கீவும் கிடச்சா நல்லாயிருக்கும். என்னது? பூட்டுக்கி வீட்டு டோருக்கான பூட்டுக்கி கிடச்சா நல்லாயிருக்கும் போட்டுக்கிக்கு பதிலாக. ஸோ அப்படியே போயிட்டு க்ரோபார் ஓப்பன் பண்ணலாம். ப்ளீஸ்ரா அந்த க்ரோபார் ஏதாவது நல்ல பொருள் கொடுங்கணும். அட எந்த க்ரோபாரு? அந்த க்ரோபார் இல்லைங்க, டோர் எஸ்கேப்புக்கு நமக்கு இது தேவையாச்சு. அதை போய் இந்த கட்டையெல்லாம் உடச்சி விட்டுட்டு வரலாம் வாங்க. டிஷ்ஷு 1 2 உடச்சாச்சு. இனி அந்த கரண்ட்டை போக வச்சுட்டு அந்த ஹேண்டில் மட்டும் கிடச்சா போதுங்க, எஸ்கேப் ஆயிடலாம். அந்த ஹேண்டில் அது மொட்டை அவங்ககிட்ட க்ரோபார் தானே இருக்குது, இல்லை அருவாள் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம சீக்கிரமாக போகலாம். கிளவி கீழே வர மாட்டேங்குதுங்க. என்னடா அது கிளவி கீழே பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிளவிக்கு. ஸோ இந்த க்ரோபாரை இங்கே போட்டுடலாம். க்ரோபாரை இப்படி போட்டு அப்படியே கீழே ஒழிஞ்சிக்கலாம். சவுண்டு கேட்டுருச்சுங்க. சவுண்டு வந்துடுச்சு. சவுண்டு பவுண்டு. எதுக்கு தெரியுமா இப்படி பாட்டு பாடிட்டே இருக்கேன்ட்டு? என்னோட சங்கடம், அவ்வளோ சோகமாக இருக்கேன். என்னோடய சோகத்தை போக்குறதுக்காக தான் பாட்டு பாடிட்டே இருக்கேன். அவ்வளோக்கு பெரிய சவுண்டும் எனக்கு போடலை. என்னால் கிளவி வராடுன்னு நினைக்கிறேன். கிளவி ஓகே காய்ஸ், எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும்னா கமெண்டில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க ப்ரோ, பண்ணிட்டேன் அப்படின்ட்டு யாராவது கமெண்ட்டில் போட்டாலே எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளவியை கூப்பிடலாம் வாங்க. A few moments later. உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. ஃபியூ மூமெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கல்ல, டிஷ்யூ அவ்வளோதான் அடிச்சாச்சு. எங்கே அது? அதான் இங்கே வருதுங்க. அப்படியே கிளவிக்கிட்டேருந்து உருண்டுட்டு வருது. இனி மொட்டை எனக்காக வெயிட் பண்ணணும். மொட்டையன் வரமாட்டான்னு நினைக்கிறேன், உஷாராக இருந்திருப்பான். ஸோ நாம் தான் மேலே போகணும். வாங்க மேலே போகலாம். சேஃப்டியாக தான் இருக்கணும். நம்ம வெளியே வந்துட்டேன்னு தெரிஞ்சு மொட்டையை சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு கிஃப்ட்டை தூக்கிட்டு அவனோட அருவாலே கிஃப்ட் கொடுத்துருவான் நமக்கு. கிஃப்ட்டு வாங்குறதுக்கு காசு இல்லைன்ட்டு அருவாலே நமக்கு கிஃப்ட்டு கொடுத்துருவான். அந்த கிஃப்ட்டு யாருக்கு தேவை? ஸோ அப்படியே போகலாம். மொட்டை அவனை எப்படியாவது சீக்கிரட்டாக தான் அடிக்கணும். தான் அங்கே இருக்கான் பாருங்க. அவனுக்கே தெரியாமல் போடுறான் அவன் முதுகில். அவனுக்கே தெரியாமல் அடிச்சிட்டோம். ஸோ க்ரோபாருங்க. க்ரோபார் கீழே போட்டோம். அந்த க்ரோபாரை கீழே இருந்து எடுத்துகிட்டு கீழே ஒரு பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஓகே கடவுளே ப்ளீஸ், க்ரோபார்க்குள்ளே எனக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கணும். சேஃப் ராக்கியா போங்கடா டே. ஏதாவது ஓகே மேலே போய் பார்க்கலாம். மேலே ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் கிடைக்கல வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே போகலாம். ரைட்டு போகலாம், லெஃப்ட்டு போகலாம், எந்த இடத்துல போகலாம். டக்டேப்பா, ஷாக்கிங் நியூஸ். ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் ஏதாவது இருக்கலாமோ அப்படின்ட்டு பார்த்தேன். ஒன்றுமே இல்லைங்க. ஓகே க்ரோபாரை வச்சு எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுல்ல. எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. நீ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நீ அந்த சேஃப் ராக்கியை போய் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ப்ளீஸ் கடவுளே, சேஃப் ராக்கிலேயாவது செயின் கட்டர் இருக்கணும் கடவுளே. ப்ளீஸ் கடவுளே ப்ளீஸ். ஒரு வேளை மொட்டையும் சொட்டையும் இங்கே தானே இருப்பாங்க. மொட்டை சொட்டை எங்கேயாவது இருக்கீங்களாடா? ஓடுறா நிற்க மாட்றா. சொட்டை வந்துட போகுதுடா. சொட்டை சவுண்டுக்கு ஏதாவதுடா. ஓடுறா தான் வருது. சொட்டை அப்படி வருது. நம்ம இப்படி போயிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. ஸோ அப்படியே ஓடு நிற்காம ஓடு அப்படியே வந்துடலாம். சொட்டையை காணோம். ஸோ சேஃப்டாக ஓப்பன் பண்ணால் என்னது இது? கட்டிங் பிளேயர் போட்டு தக்காளி. ஓகேங்க, நமக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கட்டிங் பிளேயர். ஓகே போ. டேய் என்னடா ட்ராப்பை சுற்றிட்டா? ஹோல்டு டு ரிமூவ் ட்ராப்பு. ஓடு நிற்க மாட்டோடு. ஓகேங்க அப்படியே போடலாம். அதான் மொட்டையும் போகிறான். நம்ம சீக்கிரமாக போய் இதை கட் பண்ணிடலாம் வாங்க. கட் பண்ணு வா. ஓகே நம்ம கட் பண்ணியாச்சு. சொட்டை வேற வருமே. வருது. ஓகே நம்ம சீக்கிரமாக போய் ஒழிஞ்சிக்கலாம். சொட்டை எங்கேயாவது இருக்கியா? இன்னும் கரெக்டாக எங்கேயே வருது. சுபா சொட்டை ப்ளீஸ் பார்த்துறாத. அப்படியே திரும்பி போயிடு. டாட்டா பை. ஓகே கிளவி போயிடுச்சு. நீ மொட்டைனும் அது வரமாட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போகலாம். சொட்டை கீழே இறங்கி போகணும். அதே ஈஸி மோடுனால ரொம்ப மெதுவாக ஆமை மாதிரி நடந்து போகும். ஹார்ட் மோடுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். ஹார்ட் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடு உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க அப்படியே போகலாம். கிளவியே எங்கே இருக்கா கிளவியா? ஓகே என்ன இப்போவாவது எந்திரிக்கலாமா? எந்திரிச்சிட்டு அப்படியே ஓடலாம். மொட்டைனை காணோம். இப்போ காணோம். டோரு நம்ம ஓப்பன் பண்ணது அப்படியே தான் இருக்குது. மேலே போயிட்டு மேலே ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். இது
ஓ அங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்கும். சம்திங் இஸ் பிளாக்கிங் தட் சைடு. ஓகே நான் அட டேய் டேய் இது இருக்குல்ல, இதுக்குள்ளே நமக்கு அது கிடைச்சா எப்படி ஐடியா? ஓகேங்க, நம்ம சீக்கிரமாக போய் தேடலாம். அந்த கன் எங்கே போட்டேன்? கன்று கீழே தான் போட்டேனே. டேய் மொட்டை, ஏன்டா சடன் என்ட்ரி கொடுத்த? ஓகே, கன்னை போய் கீழே எடுத்துகிட்டு வரலாம். கீழே தானே போட்டேன். இந்த ஜெட்டி தலைய ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெட்டி தலைய ரூமில் தான் நான் லாஸ்ட்டாக மொட்டையும் போட்டு தள்ளணும். ஸோ ஜெட்டி தலைய ரூமில் தான் இருக்கும். ஜெட்டி தலைய ரூமில் தான் நடே கண்ணு கண்ணை இங்கே காணுவோம். கண்ணை என்ன காலம் முழிச்சு எந்திரிச்சு போயிடுச்சா? ஒரு வேளை நாம தான் எடுத்தோமா? ஓகே, அது எனக்கே மறந்து போச்சு. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, அப்படியே மேலே போயிட்டு அந்த இது தேடலாம். கன்று எங்கடா போட்டேன்? நான் எவ்வளோ அசால்ட்டாக இருக்கேன், ஆனால் கன்று எங்கே இருக்குன்னு தெரியல. கன்று இருக்காமல் கன்று இல்லாமல் நம்மளால் எஸ்கேப்பே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி சொல்ல முடியல. அதுக்குள்ளே சொட்டை வருது. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம அது வழியாக போயிட்டு சொட்டை அப்படி போக்கட்டும், நம்ம இப்படி போயிட்டு கண்ணை தேடலாம். அப்படியே போயிட்டு இந்த ரூமுக்கு வந்துட்டா என்னது இது? கன்று கிடச்சிருச்சுங்க. ஓகே, சொட்டை வேறு வருமே. ஸோ சொட்டையை போட்டு தள்ளலாம். மொட்டையும் வருவான், மொட்டையனையும் போட்டு தள்ளணும். அப்புறமா அதான் சொட்டை வந்துடுச்சு. ஷோ ஓகே, சொட்டையை போட்டு தள்ளியாச்சு. ஆடுது பாருங்கள். எங்கடா மொட்டையா? டே வாடா மொட்டையா, சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா. மொட்டையை இங்கே ஆளையே காணோம். மொட்டை மொட்டை என்னடா நீ டோரேமான் ஹோட்டலில் டோரேமான் பாக்கெட்டை வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வர. ஓகேங்க, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கன்னை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு பார்க்கலாம். நீ சீக்கிரமாக சொட்டையும் மொட்டையும் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும். சீக்கிரமாக கரெக்டாக குறி பார்த்து அடிக்கணும். அடுறா அந்த கன்னை. ஓகே, அவ்வளோதான், அடித்தாச்சு. இதை ட்ராப் போட்டுட்டு எங்கே அந்த கட்டிங் பிளேயரு? இங்கே இருக்குங்க கட்டிங் பிளேயரு. கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு ஓப்பன் பண்ணி மேலே வந்து போங்க. எவ்வளோ பாடு. ஓகே, கஷ்டத்துக்கு பலன் இருக்குது, கஷ்டத்துக்கு பலன் இருக்குது. இவன் தான் கிராணியோடையும் கிராண்ட்பாவோடைய பையன். கிராண்ட்பா கன்னை வச்சு சுட்டு தள்ளிட்டான். இந்த கிராண்ட்பாக்கு கன்று யூஸ் பண்ணுறதுக்கு வேறு நேரமே தெரியலன்னு நினைக்கிறேன். அப்பா, அதனால தான் கிராணி அதை லாக் போட்டுட்டு வெப்பன் ஒரு கீழே லாக்கு போட்டு அதை வச்சிருக்கு. கிராண்ட்பாவால் குமியவும் முடியாது. ஸோ வெப்பன் கீழே ஒரு லாக்கும் போட்டு வச்சிருச்சு. குமிஞ்சு எடுத்துட்டானா நல்லா வெப்பன் கீழே லாக்கும் போட்டு ஒழிச்சு வச்சிருச்சு. ஆனால் அது பார்த்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிராண்ட்பாவோட கன்று. ஸோ அப்படியே போவோம். கிராண்ட்பா மட்டும் கன்று எடுத்தானா சொட்டை அப்படியே அடி ஆட்டி அடி பிடி எல்லாமே போட்டு கிராண்ட்பாவை அடிச்சிடுவான். ஓகே கைஸ், எஸ்கேப் பண்ண போகிறோம். டாட்டா பாய் பாய். எஸ்கேப் பண்ணியாச்சுங்க கைஸ். ஸோ இதுதான் கிராணியோட வீடு. கிராணி வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. கிராண்ட்பா போயிட்டு வரேன். டாட்டா பாய் பாய். அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கும் டாட்டா பாய் பாய். இந்த எண்டு வந்தாச்சு.